அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான மார்னிங் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரெட் வெஜ்ஜு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறனால இது மார்னிங் டிஃபனுக்கு மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 7 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து கோதுமை ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட் வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு 7 வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி தோசை தவா வச்சுட்டு ப்ரெட் அதில் போட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம கோல்டன் கலர் வந்தவுடனே இதை எடுத்துடலாம். நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீயுமே யூஸ் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ப்ரெட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா ப்ரெட்களையும் வந்து பொரித்து எடுத்துக்கிடுறேன். இப்போ ப்ரெட்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுறேன். அதாவது ஒரு ப்ரெட்டை வந்து நான் 4ஆக கட் பண்ணுறேன். நம்ம பொரித்து எடுத்துக்கிறதுனால கட் பண்ணால் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக சிசர் வச்சியும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட்களையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் வந்து ஊற்றிக்கிடுறேன். இது சூடானதும் ஒரு 2 பல்லாரியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நான் சின்னதாக பார்த்து 2 பல்லாரி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெருசாகவும் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டே வந்து போட்டாச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக வத்தப்பொடியும் வந்து சாதாரண வத்தப்பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக வந்து கரம் மசாலா இருக்குல்ல, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3த்தையும் தான் திரித்து வச்சுருந்தேன். அதில் தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த எல்லா பொடிகளையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிடுறேன். இந்த தக்காளி வந்து பாதி மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஃபைனலாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மசாலாவை இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்காண்டி ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிடுறேன். முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பொரிச்ச ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து பரட்டும் போது ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மார்னிங் டிஃபனுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் வந்து செஞ்சு பிளேட் கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த மசாலா ப்ரெட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான ரெசிபி வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.